ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங்லாம் இல்லை, 11:30. 11:34 மதியானமே ஆக போகுது. ஸோ இன்னைக்கு எங்களுடைய கல்யாண நாள். எங்களுக்கு வந்து ஹாப்பி ஆனிவர்சரி. ஸோ சதீஷ் அங்கே இருக்காரு, நான் இங்கே இருக்கேன். பயங்கர பிளானிங் வச்சுருந்தோங்க. என்ன பிளான்ன்றதை நான் சொல்கிறேன். எங்கள் 2 பேருக்குமே கல்யாணம் வந்துட்டு வடபழனி டெம்பிளில் தான் நடந்தது. ஸோ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்துச்சி வடபழனி டெம்பிள் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அங்கே வந்து பக்கத்தில் சரவணபவனில் தான் நாங்கள் சாப்பிட்டோம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிள் மேரேஜ். லைக் லிட்ரலி கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு சிம்பிள் மேரேஜ். ஸோ அதை முடிச்சிடலாம் அப்படின்ற பிளானு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்க்கும் போகிறது தான் பிளானு. ஆனால் நேற்று நைட்டு 1 மணிலேருந்து பிச்சு 2 வாட்டி வாந்தி, வயிறு பயங்கர வலி. இத்தனைக்கும் பெருசாக நேற்று எதுவுமே சாப்பிடல. அதனால வந்துட்டு வீட்டில் தான் சாப்பிட்டது. நேற்று நைட்டு இன்னைக்கு விடிய காத்தால. ஸோ நேற்றெல்லாம் வீட்டில் தான் சாப்பிட்டது. அதுக்கே எனக்கு இந்த நிலமை. அதுதான் நான் யோசிச்சேன், முடியலடா, எத்தனை மாத்திரை, எவ்வளோ எவ்வளோ வாட்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு காலையில கூட ட்ரெஸ் இல்லையே, சொல்ற வார்த்தையே இல்லை. ஸோ நைட்டு 1 மணிலேருந்து தூக்கமும் இல்லை. ஸோ முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். விட்டா நான் அம்மா வாங்கிட்டு வந்த டைப்பரை நான் தான் போட்டுப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ அதனால் காலையில் போக வேண்டிய டெம்பிள் கட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு 6 மணி வரைக்கும், 1 மணிக்கு ஆரம்பிச்சுதுங்க, 6 மணி வரைக்கும்ங்க. சொல்ல முடியல. சரி, ஓகே, அதை சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறது. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மத்தியானத்துக்கு மேலே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் போகிறது. அந்த ஸ்பெஷல் பிளேஸ்க்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ வரட்டும் பசங்க. இந்த ஸ்பெஷல் பிளேஸ் வந்து அவாய்ட் பண்ணவே கூடாது. அதனால தான் முடிஞ்சா ஈவினிங் வந்து எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி கோயிலுக்கு போகலாம். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலாம். அம்மா வந்து உப்பு சக்கரை கலந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் குடித்தேன். எனக்கு இப்போ மேபி மோர் குடிப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம போயிட்டு அந்த ஸ்பெஷல் பிளேஸ்க்கு போகலாம் வாங்க. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் படுத்து கிடக்குறேன். ரொம்ப நேரம் யோசிச்சேங்க, என்னவா இருக்கும்னு எனக்கே தெரியல. நான் வந்து நார்மல் ரெஸ்டாரண்ட்லேருந்து எல்லாம் தோசையாக வாங்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா இதுவாகக்கூடாதுன்னு. கடைசியில் இப்படி வீட்டில் சாப்பிட்டதுக்குள்ள வந்துட்டு எனக்கு இப்படி வச்சு செய்யுதுன்றது தான் என்னால் தாங்கிக்கவே முடியல. தட்ஸ் ஓகே. வரணும்ன்ற நடக்கிறது நடக்காது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். சரி, நம்ம இப்போ போயிட்டு அந்த ஸ்பெஷல் பிளேஸ்க்கு போவோம். அதாவது போயிட்டு அப்புறம் ஸ்பெஷல் பிளேஸ்க்கு போவோம், அப்படி சொல்ல வந்தேன். சரி, நான் கிளம்பும் போது காமிக்கிறேன். அம்மாவுக்கு தான் வெயிட்டிங்க. அம்மா வந்தோடனே நாங்கள் கிளம்பிடுவோம். நான், அம்மா, கிறிஷ், அனுஷ். எதுமா? ஓகே, கிறிஷ், அனுஷ் எல்லாருமே கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ராயப்பேட்னால நம்ம வீட்டில் இருந்து வந்துட்டு லைக் ஒரு 30 மினிட்ஸில் வந்துடலாம். நான் வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்றது நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வந்துட்டோம். என்ன ஸ்பெஷல் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்லெஸ், அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு லாங் பிளான்டு வந்தாச்சு. ஸோ இது தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குட் டீட் பண்ணணும் அப்படின்றதுனால வந்திருக்கோம். ஸோ பசங்களுக்கும் அது வந்து இதுவாக சொல்லியிருக்கோம், வெஜிடேரியன் லன்ச்சு. அதனால தான் நான் உடம்பே முடியலனாலுமே இதுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதனால எனக்கு லஞ்ச் கொடுத்துருக்காங்க. சரியா சார், இங்க வந்து யூஎஸ்ல இருக்காங்க. மேம் வந்து நம்மள பாக்கிறதுக்காகவே வந்திருக்காங்க. அத நம்ம மேம்க்கு வெல்கம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். சரியா, வெட்டிங் ஆனிவர்சரி பண்ணிடுவோம். இன்று சதீஷ்குமார் சார் மற்றும் ஸ்வேதா மேம் அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு நமது காப்பகத்திற்கு மதிய உணவு வழங்கப்படுவதற்காக மனமார்ந்த நன்றிகள். சதீஷ்குமார் சார் அவர்களும் ஸ்வேதா மேம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் சீரும் சிறப்போடு செல்வ செழிப்போடு நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வாழ்த்தி வணங்குகிறோம். தேங்க்யூ. கொடுக்குறோம் உங்ககிட்ட. நீ கொடுக்கணும். தட்ஸ் ஓகேம்மா. யார்கிட்ட கொடுக்கணும்? சரி, ஓகே. இந்தாம்மா, அப்புறமா கொடுக்க சொன்னாங்க.
வாங்கிட்டு போய் கொடுக்குறியாடா? சரி. ஓகே. சரி, ஓகே. 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 இந்த அமௌண்ட் குடி. குட்டி வாங்கிட்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும்னு கேளு. கொடுக்குறியா? போய் நான் ஃபர்ஸ்டா? போ வாங்கிக்கோ. 2 கையால வாங்கு. யார்கிட்ட கொடுக்கணும்னு கேளு. அவங்க கிட்ட கொடு. நானும் கொடுக்கணும். இல்ல. ஓ ஹாப்பி மேரிட். தேங்க்ஸ். சாருக்கும் எங்களுக்கு தேங்க்ஸ். எங்களுடைய விசேஷம் எல்லாம். தேங்க்யூ. வா 2 கையால வாங்க. 2 கையால வாங்க கண்ணா. அந்த பாட்டி கிட்ட கொடு. பத்ரம். வா. நம்ம அவங்களுக்கு happy wedding anniversary. தேங்க்யூ. நீ கொடுக்குறியாம்மா? போ கொடு போ. சரி, ஓகேங்க. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா சொல்லிடுறேன். தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ. கொடு. உன்கிட்ட தானே இருக்கு. ஓ அப்படியா? எவ்வளவு ஆன்ட்டி? அப்படி அம்மா கிட்ட போங்க. அம்மா ஏதோ கூட பின்றாங்களா அவங்க. ஒயர் கூட பின்றாங்களாம். அத வாங்கிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. 500 தான். ஓ இன்னொரு பாட்டி பின்னுவாங்களா? இவங்க தான் பின்னாங்க. ஓ இவங்க தான் இவங்க பேர் தான் குமாரி. அத வந்து அவங்களே சொல்றாங்க. குமாரி பின்னுனாங்க. நான் யாரோ அப்படி நினைச்சு பண்ணுங்க மெசேஜ். ஓகே. கண்டிப்பா. அவங்களுக்கு லீவ் கிடைக்கல. இல்லன்னா அவங்களும் வந்திருப்பாங்க. லீவ் கிடைக்கல. ஆபீஸ்ல லீவ் கொடுக்கலையா, அதனால வரல. ஆமா அங்கதான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப லீவ்ல இருக்காங்க. ஆகஸ்ட் வரைக்கும் லீவ். சூப்பர். தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க்யூ. போயிட்டுறேங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி பாய் சொல்லுங்கடா. பாய். போயிட்டுறேன். அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்பவா நான் ஒரு மினியேச்சர் கடை பார்த்துருக்கேன். அது போயிட்டு போலாம். ஆக்சுவல் பிளானு அவங்களால நடக்கலாம் முடியாதுல்ல, அதை எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. யூஸ்வலா நீங்க பாக்குறது வந்து சின்ன பசங்களுக்கு இருக்கும், டேபிள்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க நடக்க முடியாதனால எல்லாருமே வந்து பெட்ல உட்காந்துருப்பாங்க. ஏன் அவங்க வந்து சொன்னாங்க, இப்பதான் நிறைய பேர் மாத்திரை எடுத்திருக்காங்க. ஸோ மாத்திரை அவங்க எல்லாம் சாப்பிட்டதுனால உடனே சாப்பிட முடியாதான். 1 மணிக்கு தான் யூஸ்வலா சாப்பிடுவாங்களாம். அதனால இப்ப 12:45னால 1 மணிக்கா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போயிட்டுறங்க. போட்டாச்சு. ரொம்ப சந்தோஷம். நன்றி. திரும்பி நாங்க வருவோம். அது வந்து என்ன பேரு நான் இன்னொரு வாட்டி வெளியே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாரும் மாத்திரை போட்டிருந்தனால இதுவாக சொன்னாங்க. ஆமாங்க, கூட வாங்கணும். இங்க இருங்கடா. ஸோ இது பேரு வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஷெல்டர் ஃபார் அர்பன் ஹோம்லெஸ். ஓகேங்களா? இவங்க வந்து கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட்டா டை அப் பண்ணிருக்காங்களாம். கேபா? ஆட்டோ போகுது. மாஸ்கெல்லாம் எதுக்கு போட்டிருக்கேன்னா பயங்கர டஸ்ட். ஏற்கனவே வந்து பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. இதுல இது வேற எதுக்குன்னு சொல்லிட்டு இப்ப நாங்க வந்து எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினியேச்சர் ஷாப்னு சொல்லிட்டு ராயப்பேட்ல தான் இருக்கு. ஸோ அது சும்மா இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். சரி அது போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இங்க பாருங்க அம்மா கூட கொஞ்சம் விலை அதிகம் தான். 500 ரூபா ரொம்ப ஜாஸ்தி. இது மார்க்கெட்ல வாங்கினா 150-200 ரூபாய் தான். சரி அவங்க ஆசையா கேட்டாங்க.
நோன்னு சொல்ல முடியல. ஆனா நல்லா வந்துட்டு எல்லாரும் எங்களுக்கு இது பண்ணாங்க, விஷஸ் பண்ணாங்க. வெட்டிங் ஆனிவர்சரி சதீஷ் தான் எல்லாரும் கேட்டாங்க. மேம் திஸ் இஸ் ஃபார் யூ. ஷாப்னு ஒன்று இருக்கா? போல ஸோ அந்த மினியேச்சர் ஷாப்னு ஒன்று இருக்கும், அது ஸ்ட்ரீட்லேயே தான். ஸோ நாங்கள் அந்த மினியேச்சர் ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். லைக் அங்கே வந்துட்டு குட்டி குட்டி மினியேச்சர் பொருட்கள்லாம் கிடைக்குமா. ஸோ கிட்ஸ்க்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன். கடைசியில் நான் தான் வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். சரி, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு ராயப்பேட்டில். ஸோ அது முடிச்சிடலாம் அப்படின்றது தான் பிளானு. ஆக்சுவலாக இல்லைம்மா, ஐம் ஓகே தான்ம்மா. சாப்பிட கூட இல்லை. இல்லை வீட்டுக்கு போய் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். அப்புறமே தான் நம்ம லஞ்ச் சாப்பிடலாம். காலம்பர டிஃபன் நாங்கெல்லாம் டிஃபன் தான் சாப்பிட்டீங்க, லஞ்ச் சாப்பிடல. இல்லை எனக்கு இப்போ காய போடணுமா, என்னாலமா அந்த மாதிரி தான் கப்பெல்லாம் குறைஞ்சு போச்சான். உள்ள போயிட்டு அதான் சொன்னேன், உடம்பே குறைஞ்சு போச்சு. அங்க மினியேச்சர் ஷாப் வந்திருக்கோம். இதை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ராயப்பேட்டில் தான் இருக்கு. யா இல்ல மேல போய் பார்க்கலாமா? அழகா இருக்கு மினியேச்சர் ஷாப்பு. ஸோ நம்ம மேக்னெட்ஸ் கூட வச்சுக்கலாமாம்மா. ஸோ நாங்கள் வந்துட்டு எதனா யோசிச்சுட்டு இருக்கோம். ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் மாதிரி எடுக்கிறீங்களாடா? செம்ம கியூட்டா இருக்கு எல்லாமே. புக்கா? சரி குட்டிமா, என்ன எடுக்கலாமா? ஏய் டோனட்ஸ்லாம் இருக்குடாங்க. டோனட்ஸ் வக்குன்னு டிக்கெட்டா? டேய் ஏன் சொல்லிட்டா நீ பாட்டு சான்வி நம்மலாம் இங்க. ஆ ஓ வா சூப்பர். சூப்பர். சாஞ்சி ஃபவுண்ட் பண்ணிட்டா வா எத்தனடா இது மேக்னெட்டோட சேர்த்தா? எதுவுமே எடுத்துக்கல. நல்லா அழகா தான்டா இருக்கலாம். ஃபெரரோ ராச்சர்டா. எங்கடா ஐயாமடா செஸ் போடுறா. சும்மா பண்ணுக்கு தானிமா. ஏய் இல்ல நீமா காயின்ஸ் கூட இருக்கு. எங்க பாரு. ஆமாடா இதுல செஸ் போர்ட் காயின்ஸ் கூட இருக்கு. ஸ்பூன் வேற இருக்கா. கேக்கெல்லாம் இருக்குங்க. கேக்கு ஐயோ பார்த்து எங்க பாரு. இது வந்துட்டு ஓகே செப்பரேட்டா இருக்கு. இது வந்து தாம்பலம் இது மாதிரி லைக்கா சாரி பூஜை பாத்திரம் மாதிரி அழகா இருக்கு. இதுவும் டைமண்ட் ஸ்வீட் இருக்குடா. ஆமாடா டைமண்ட் ஸ்வீட். ஆக்சுவலி நீ எடுத்துக்கலாம். நீமா ஒரு ட்ரே மாதிரி வச்சுட்டு எல்லாம் இதை பாரு. இந்த ட்ரேல வந்து உனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். குடி. ஒரு ஆர்டர் பண்ணிருக்காரு. ஓ மெக்டி, எல்லாமே மெக்டி. நீ கேஎஃப்சி எடுத்துட்டு இருக்கடா, அவன் மெக்டி பண்றான். ஆனா கடை எல்லாம் காலி இடம் போல இருக்கு. நம்ம பார்த்து வாங்கிக்கணும். இங்க வந்து பிரைஸ் எல்லாமே இங்கேயே போட்டிருக்காங்க. என்ன உனக்கு டன்னா கிருஷ்மா? கிருஷ் கோழியோடு நிறுத்திக்கிட்டான். ரைட் அனிதா நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன வாங்கலாம்னு தெரிஞ்சுட்டு இருக்கு. என்னது கோய் ஃபிஷ்ஷா? டேய் ஃபிஷ் மாதிரியே தெரியலடா. இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு லைட்டா டயர்ட் ஆயிடுச்சு. இப்பதான் வந்து வயிறுல வந்து பசியே எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா உட்காந்துட்டு இருக்கேன். சரி 3 பேரும் முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அம்மம்மா மாதிரி அம்மம்மாவை ஃபைன் பண்ணிட்டானா. இந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா எடுறாங்கன்னா நம்ம எல்லாருமே இருக்க மாதிரி. ஓ அது கிராண்ட்பா வீட்டுல இருந்து அம்மம்மாவை பிரிச்சுட்டியேடா. ஐயோ என்னென்ன டிஃப்ரெண்டா வைக்கிற. வெறும் ஸ்ட்ராபெரியோட டிஃப்ரெண்டாவே வேற எதனா ஃப்ரூட்ஸ். ஆரஞ்சு இருக்கு பாரு. அது ஆரஞ்சு மாதிரி இல்ல. இது எது? இதுவும் ஆரஞ்சு மாதிரி இல்ல. சரி ஓகே பிடிச்சிருக்கா? பரவாயில்ல. நான் கூட என்னவோ நினைச்சேன். நான் வந்து பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுவாங்கன்னா. ஏன்னா எங்க எடுத்துட்டு வந்தாலும் இங்க வந்து ஏசி வேற போட்டிருக்காங்க. ஸோ பசங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. இது நல்லா இருக்குடா. இங்க பாருடா, இது ரொம்ப நல்லா இருக்கு. இது எவ்வளவு? 30 rupees. கேட்டு பாரு, அவங்க கிட்ட போய் கேளு. டோட்டல் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1305. ஆமா 1305க்கு நீ வாங்கியிருக்கடா. யாரு? நம்ம எல்லாருமே. நான் மட்டும் ரெண்டு. நீ ரெண்டெல்லாம் எடுக்கல. நீ ஒரு நாய்க்குட்டி எடுத்த. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு செட்டு ஒண்ணு எடுத்த. இரு அந்த செட்டுலயே வந்து 4 ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஆமாமா
3 items plus basket இருந்துச்சுடா. யா சரிங்களா? கிறிஷன்னா 2 தான் எடுத்தான். 1 தான் எக்ஸ்பென்சிவ். ஆமாமா அவன் எக்ஸ்பென்சிவ். எதுக்கு வெயிட் பண்றோம்னா காருக்கு அப்படியே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா எங்களுடைய லஞ்சு, எனக்கான லஞ்சு, ஏன்னா வந்து சுத்தமாக முடியலன்றதுனால ஊறுகாவே வந்து அம்மா பண்ண ஊறுகானால தான் நான் சாப்பிட்டேன். இது கேர்டு இல்லைடா, மோர் தான்டா, மோர். அதில் கொஞ்சோண்டு ஊறுகாய் அம்மா சொன்னாங்க வேணாண்டி அப்படின்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுன்னு சொல்லி கொஞ்சோண்டு எடுத்துட்டேன். அம்மா பண்ணது தானேன்னு கோப்பு எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அது அட்ரஸ்லாம் நான் காமிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்துட்டு ராயப்பேட்டில் தானே இருக்காங்க. ஸோ இன்னைக்கான லஞ்ச் அவங்க வந்து நான்வெஜ் அண்ட் வெஜ் ரெண்டுமே பண்ணுவாங்க. நம்ம கொடுத்தது வந்து வெஜிடேரியனு. ஸோ வெஜிடேரியன்லேயே 2 வகை இருக்குது. ஒன்று வந்துட்டு ஸ்பெஷல் வெஜிடேரியன், ஒன்று நார்மல் வெஜிடேரியன். நம்ம கொடுத்தது ஸ்பெஷல் வெஜிடேரியன். நார்மல் வெஜிடேரியன் எனக்கு ஐ திங்க் 5500 நினைக்கிறேன். ஸ்பெஷல் வெஜிடேரியன் 7500. இதில் வந்துட்டு சாம்பார், அப்புறம் கூட்டு, அப்புறம் வடை, பாயாசம், ஒரு பொரியல், சாதம், அப்பளம், ரசம் இருக்கான்னு தெரியல, இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நார்மல் இதில் வந்துட்டு கூட்டு அண்ட் வடைலாம் இல்லை. ஸ்வீட்டு வந்து இருக்கு, ஆனால் பாயாசம் இல்லை போல இருக்கு. நாங்கள் என்ன யோசிச்சோம்னா, நாங்கள் பார்க்கும்போது பிரேக்ஃபாஸ்ட்டும் ஸ்பெஷல் இருந்துச்சு. அதில் ஸ்பெஷலில் மட்டும்தான் வடை இருக்குது. ஸோ மேபி அப்போ அவங்களுக்கு யாருமே ஸ்பெஷல் கொடுக்கலன்னா அப்போ வடை இருக்காதுல்ல. ஸோ அவங்க வந்து வடை சாப்பிடட்டும் அப்படின்றதுனால தான் நாங்கள் ஸ்பெஷல் போட்டோம். ஹோப் சதீஷ்க்கு இது வந்து நல்லா இருக்கானேம்மா? சரி ஓகேங்க, நான் வந்துட்டு லஞ்சு சாப்பிட்றோம். இதுதான் எங்களுடைய லஞ்ச். அப்பா கம்ஃபர்டிங். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல நான். ஏன்னா பயங்கர எம்டி, லைக் லிட்ரலி எம்டி ஸ்டமக்னால இப்போ இது கர்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அவங்க புலம்புறேன். நான் ஒரு தோசை தான் சாப்பிட்டேன். இப்போ 3 o'clock ஆகுது. ஸோ எனக்கும் தான் பசிக்குது அப்படின்றாரு. 3 o'clock தான் ஆகுது. ஸோ 3 o'clock ஆயிடுச்சு. மத்தியானம் லஞ்சு நாங்கள் லேட்டாக சாப்பிட்றோம். அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகுது. ஓ 3:45 3:50டா. அப்போ ஆல்மோஸ்ட் 4 o'clockடா. பாவம் பசங்க 4 o'clock தான். நான் ஒன்றும் லேட் பண்ணலங்க. கேப் கூட இல்லை, நம்ம மினியேச்சர் இதில் ஜாலியாக சுற்றிட்டு வந்தோம். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு மினியேச்சர் இதில் என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதோ நான் இந்த மினியேச்சர் ஷாப்பில் வாங்கினதை காமிக்கிறேன் பாருங்க. அம்மா அங்கே சொல்கிறாங்க சாப்பிட்டாங்களாம், மிக்சர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அம்மா இப்போ தெரியுதா அப்பா ஏன் நம்மளோட சேர்றதே இல்லைன்ட்டு? அவர் வந்து நாங்கள் வந்து டைம் 4 மணிக்கு சாப்பிட்றோம். அவர் தனியாக நீங்கள் எப்படியோ போங்க, நான் 12:30 அவர் பாட்டு நிம்மதியாக எங்களை விட்டுருங்க, நான் பாட்டு ஏதோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு விட்டாரு பாருங்க. இப்போ ஈவினிங் கோயிலுக்கு போகிறோம்ல, கூப்பிடுவோம், சத்தியமாக வர மாட்டாரு. ஆனால் ஈவினிங் கோயிலுக்கு வந்தாலும் வருவாருமா? இல்லை, ஆனால் அவர் மார்னிங் தான் வருவார். எங்கள் அப்பா எப்படின்னா அன்னைக்கு சொல்கிறாரு, நான் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, நான் ஈவினிங் வந்து டல்லாக இருக்கும்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. ஆமாம். ஸோ இது பாருங்க, இது வந்து அணிக்குட்டி வாங்கினது. இது கவரில் வாங்கிக்கலையா? மறந்துட்டாங்க போல இருக்கு. சரி வேற எதுனா கவர் எடுத்து போடுறேன். இதானே நீ கிஃப்ட் பண்ண போறேன்னா இல்லையா? வேற ஏதாவது கவர் எடுத்து போட்டுக்கலாம். மறந்துட்டு இருக்காங்கம்மா. பேண்டா அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்ப கியூட்டா இருக்கா மாமா, கியூட்டா இருக்கு. ஆமா, கிளைய பிச்சு கொண்டு வந்து சாப்பிடுதாமா வாலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப கியூட்டா இருக்கு. இந்தம்மா எங்க வச்சுக்க போற? சும்மா டேபிள் மேல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிறிஷ் வாங்கினது. அச்சோ ஓ மேக்னெட் ஒட்டுறதுனால சைட்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு மெக்டி, இது ட்ரேல வந்து மெக்டி ட்ரிங்க்கு, ஃப்ரைஸு, அப்புறம் பர்கர் பாக்ஸோட அணிக்குட்டி வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இது நான் வாங்கினது. இதுதான் அவங்க பூஜை இதோட சரியாவே ஒட்டலை. இதோ இங்க பாருங்களேன், இந்த பூஜை இதோட, இது அம்மா இது வாழைப்பழம்.
நான் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வாழைப்பழம் இருக்கு. அம்மா தான் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் இதுலேயே வாழைப்பழம் இருக்கனால ஸோ இதை வந்துட்டு இதில் வைக்கணும் ஆக்சுவலி. அவங்க சரியாக வைக்கவே இல்லை. அம்மா இந்தாம்மா, எனக்கு இதில் வாழைப்பழம் இருக்கு, அதனால தான் நான் உனக்கு கொடுத்தேன். குடி. அதுக்கப்புறம் நான் என்ன வாங்கினேன்னா அதுக்கப்புறம் இங்க பாருங்க மிளகா, அதுக்கப்புறம் தர்பூசணி, அதுக்கப்புறம் இந்த மிளகா, இது மிளகா இது அழகா இருக்கு பாரு, பஜ்ஜி மிளகா. இல்ல மிளகா. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், பூசணிக்காய், இளநீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. பர்ஃபெக்டா இளநீ. ஆமா, அருவாளோட இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இது முதல்ல பார்த்துட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சாதம், குழம்பு, அப்பளம். இது என்னடா இது எல்லோ கலரு? இது ஊறுகாய், இது காஞ்ச மிளகா, இது பச்சடி. வடை இந்த கலர்லயா இருக்கும்? இல்லையே. இது கறி. இது என்ன? இது வாழைப்பழம். இதுவும் பொரியல். இது ஸ்வீட்டா இருக்கும், ரசகுல்லான்னு வச்சுக்கோங்க. ஆமாமா, அம்மா சொல்றாங்க இங்க. இட்லி கூட கியூட்டா இருக்கு. ஆனா இட்லி ஏன் இவ்வளவு டிரான்ஸ்பரண்ட் கலர்? ஒயிட்டா தானே இருக்கணும் இட்லி. பூரி, புழுங்கல் அரிசி. அம்மா கலைய பாருங்களேன். ஒயிட் வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஆக்சுவலா. இது அம்மா வாங்கினது. அம்மா வந்து கடைசியா குருவியோட தான் ஒரே இது. இதோட ஸ்ட்ராபெரி வைக்கலாம் அப்படி இப்படின்னு கடைசியா தனியா. குருவிக்கு மேக்னெட் வைக்கலையா? மேக்னெட்டா? இந்தா என்ன ஐடியா? ஓ, முட்டை பண்ணிட்டு அவங்கள பிளாஸ்டிக் தட்டு வாங்கி ஏதோ பண்ணிட்டு, பிளாஸ்டிக் தட்டு வாங்கி முட்டை வாங்கி ஏதோ பண்ண போறாங்கங்க. அவ்வளவுதான். இதுதான் விலை வந்து பாத்தீங்கன்னா 1300 and something. அதிகம் மாதிரிதான் தோணுது, ஆனா கிடைக்காது இந்த மாதிரி. நானும் தேடி பார்த்துட்டேன், எங்களுக்கு கிடைக்கல. இல்ல பாத்தீங்கன்னா இப்ப பாருங்களேன், இது 20 ரூபா, இது 20 ரூபா, இது 20 ரூபா. இதெல்லாம் செப்பரேட். இதெல்லாம் வந்து பஞ்சா இல்ல, இதெல்லாம் செப்பரேட்டா 20. இந்த தேங்காவே இது தண்ணி தேங்காய், அது தண்ணி தேங்காவா 20. இந்த ஊதது எல்லாமே 20. இந்த பேஸ்கெட் மட்டும் 50 தான் அதிகம். இது 150, இது 150. 40 ரூபா தட்டு இருந்ததா? ஆமா. அதுக்கப்புறம் இது வந்து இதுதான் அதிக விலை 350. இந்த வாழைப்பழம் விலை கம்மி, 20. இது 20. பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. இதுவும் அதே மாதிரிதான், ரேட் 20, ட்ரிங்க் 20, இது 20, இது 20. அந்த மாதிரி தனித்தனியா வாங்குறோமா. ஸோ பாக்குறதுக்கு 20 ரூபா தானே அப்படின்னு சொல்ல. இன்னொன்னு என்னன்னா, மேக்னெட்ஸ்க்கு ஒரு 10 ரூபா. பெரிய மேக்னெட் இது இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மேக்னெட்டுக்கும் இந்த மேக்னெட் 15 ரூபாவா, இந்த மேக்னெட் 10 ரூபாவா. அதுதான் ஒரு இது. சரி, ஓகே, இதை எடுத்து வச்சுட்டு ஊருக்கு பத்திரமா எடுத்துட்டு போலாம்.